ஹலோ கைஸ் வணக்கம். லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா, ஐபி அட்ரஸ் V4 கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். ஸோ அதுல வந்து இதுல ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம். இந்த நெட்வொர்க்ல ஐபி அட்ரஸ்லாம் அசைன் பண்ணிட்டோம். அதே மாரி இங்க ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம். இதுக்கும் ஐபி அட்ரஸ்லாம் அசைன் பண்ணிட்டோம். இப்போ இதுல இருந்து பாக்கெட் நம்ம இந்த நெட்வொர்க் சென்ட் பண்ணா, அது போகுமா போகாதான்னு பார்த்தீங்கன்னா, போகாது. ஏன்னா நம்ம இன்னும் ரவுட்டிங் புரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணல. ஸோ ஒரு ரவுட்டர்ல இருந்து இன்னொரு ரவுட்டர் நம்ம டேட்டா போகணும்னா, நம்ம ரவுட்டிங் புரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணணும். இதுல பிங் பண்ணி பார்க்கலாம் ஒரு பிசில இருந்து இன்னொரு பிசி டேட்டா போகுதா இல்லையான்னு. இப்ப இந்த பிசில இருந்து இந்த பிசி நான் சென்ட் பண்றேன். சிமுலேஷன் மோட் போய்க்கலாம். இதுல இருந்து இதுல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுல பார்க்கலாம் பாக்கெட் இதுக்கு மேல போகல. பட் இதுல இருந்து இதுல பிங் பண்ணும்போது அது வந்து பிங் ஆகும். ஏன்னா இது விதின் தி நெட்வொர்க் வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அதாவது 11 நெட்வொர்க் பிசில இருந்து இன்னொரு 11 நெட்வொர்க் பிசி. ஸோ டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே நேரத்துல நம்ம இங்க இருந்து இந்த பிசிக்கு அனுப்பணும்னா போகாது. ஸோ இந்த பிங் சக்சஸ்ஃபுல். நம்ம நெக்ஸ்ட் பிங் பண்ணலாம். ஸோ இந்த இந்த பிசில இருந்து நம்ம இந்த பிசிக்கு சென்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கெட் ரவுட்டர் வரைக்கும் போகும். பியாண்ட் த ரவுட்டர் டேட்டா போகாது. இங்க கேன்சல் ஆயிரும். ரீசன் என்னன்னா இந்த ரவுட்டர்ட்ட இன்ஃபர்மேஷன் இருக்காது. எப்படி இந்த 12.0.0 நெட்வொர்க்குக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த ரவுட்டர்ட்ட இருக்காது. இதோட ரவுட்டிங் டேபிள் நம்ம போய் பார்த்தோம்னா அதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி ரூட். இதுல பார்த்தீங்கன்னா இதுதான் ரவுட்டிங் டேபிள் ஆஃப் த ரவுட்டர். இதுல 10.0.0.0ங்கிறது டைரக்ட்லி கனெக்டட். வேறல்ஸ் 11.0.0 வந்து டைரக்ட்லி கனெக்டட். அதாவது இந்த இந்த நெட்வொர்க் டைரக்ட்லி கனெக்டட். இது 11 நெட்வொர்க் டைரக்ட்லி கனெக்டட். இந்த 10 நெட்வொர்க் டைரக்ட்லி கனெக்டட். வேறல்ஸ் 12 நெட்வொர்க் வந்து இன்டைரக்ட்லி கனெக்டட். அதனால 12 நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் இந்த ரவுட்டர்ட்ட இல்ல. இதே மாதிரி நீங்க இந்த ரவுட்டரோட நம்ம ரவுட்டிங் டேபிள் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஷோ ஐபி ரூட் போடுங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 10 நெட்வொர்க் 12 நெட்வொர்க் இருக்கு. ஸோ 12 நெட்வொர்க் வந்து டைரக்ட்லி கனெக்டட், 10 நெட்வொர்க் டைரக்ட்லி கனெக்டட், அதர்ஸ் 11 நெட்வொர்க் வந்து இன்டைரக்ட்லி கனெக்டட் ஃபார் திஸ் ரவுட்டர். அதனால இப்ப பார்த்தீங்கன்னா பேக்கெட் இங்கேருந்து நம்ம சென்ட் பண்ணாலும் போகாது. இந்த பிசில இருந்து சென்ட் பண்ணாலும் இங்க வராது. அப்ப இதுல வந்து நம்ம வந்து ரவுட்டிங் புரோட்டோகால் எனேபிள் பண்ணணும். ஸோ 2 கேட்டகரிஸ் ஆஃப் ரவுட்டிங் புரோட்டோகால் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங்பாங்க. இன்னொன்னு டைனமிக் ரவுட்டிங். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கிறது டிஃபால்ட் ரூட் வந்து நம்மளே குடுப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டரே வந்து ஸ்டாட்டிக்கா அசைன் பண்ணுவோம் ரவுட்டர்ல. இந்த மாரி இந்த நெட்வொர்க்க்கு டேட்டா போணும்னா, இந்த இன்டர்ஃபேஸ் வழியா அனுப்புங்க. இந்த ஐபி வழியா அனுப்புங்கன்னு நம்ம இன்ஃபர்மேஷன் குடுப்போம் ரவுட்டர். அதுதான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். டைனமிக் ரவுட்டிங்கிறது நம்ம வந்து நெட்வொர்க் வந்து ரவுட்டிங் புரோட்டோகால்ஸ் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் ரவுட்டிங் புரோட்டோகால் இருக்கு. ஆர்ஐபி இருக்கு. ஆர்ஐபில வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 இருக்கு. ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டிங் புரோட்டோகால் இருக்கு. இஐஜிஆர்பி ரவுட்டிங் புரோட்டோகால். இந்த மாரி நெறைய டைப்ஸ் ஆஃப் ரவுட்டிங் புரோட்டோகால் இருக்கு. பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மென்ட் ரவுட்டிங் புரோட்டோகால் வந்து நம்ம பிரிஃபர் பண்ணுவோம். இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். இதுல ஸ்டாட்டிக் ரூட் கான்ஃபிகரேஷன்ல நம்ம வந்து இங்க வந்து நம்ம GUIலயே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஸ்டாட்டிக். இல்லன்னா நம்ம ரவுட்டிங் ரவுட்டரோட CLI மோட்லயும் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ இந்த ரவுட்டர்ல இருந்து நம்ம இந்த ரவுட்டருக்கு டேட்டா போகணும்னா, இதுல கான்ஃபிகர் CLI மோட்லயே பண்ணணும். பிகாஸ் இந்த ரவுட்டர்ல நான் காமிச்ச மாரி 2 நெட்வொர்க் மட்டும் தான் டைரக்ட்லி கனெக்ட் ஆயிருக்கு. 12 நெட்வொர்க் இல்ல. ஸோ 12 நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணலாம். நம்ம ஸ்டாட்டிக்ல போய் இப்படியும் குடுக்கலாம்.
இப்ப அந்த 12 நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு என்ன நெக்ஸ்ட் ஹாப்ங்கிறது குடுக்கணும். ஸோ எது வந்து நெக்ஸ்ட் ஹாப்னா, இதுக்கு அடுத்தது நம்ம எதுக்கு அனுப்பணும்? இந்த ரவுட்டர்ங்கிற இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். ஸோ வந்து 10.0.0.2 இதுக்கு அனுப்புன்னு நம்ம இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். ஸோ ஏதாவது டேட்டா பேக்கெட் 12 நெட்வொர்க் வந்துச்சுன்னா, நீங்க வந்து 10.0.0.2க்கு அனுப்புங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறோம் இந்த ரவுட்டர். நம்ம குடுத்துட்டோம். ஸோ இப்ப பிங் பண்ணி பார்க்கலாம். போகுதா இல்லையான்னு. ஸோ இதுதான் பிங். ஸோ இத அனுப்புவோம். முன்னாடி போகல. பட் இப்ப போகுது. இப்ப வந்து ரீச் ஆயிடுச்சு PC1க்கு. ஆனா ரிட்டர்ன் பேக்கெட்ஸ் போகாது. இங்க டிராப் ஆயிருது இந்த ரவுட்டர்ல. ஏன்னா இந்த ரவுட்டருக்கு வந்து இந்த நெட்வொர்க் பத்தின இன்ஃபர்மேஷன் இல்ல. அதாவது 11 நெட்வொர்க் பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த ரவுட்டர்ட்ட இல்ல. அதனால பிங் சக்சஸ் ஆகாது. பட் டேட்டா வந்து ஒன் வே போகலாம். ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ ஃபெயில். நம்ம இப்ப வந்து என்ன பண்றோம்னா, இந்த ரவுட்டர்ல நம்ம வந்து ஸ்டாட்டிக் ரூட் கான்ஃபிகர் பண்ணணும். இந்த ரவுட்டர் 10 அண்ட் 12 நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் 11 நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் இந்த ரவுட்டர்ட்ட இல்ல. அத நம்ம வந்து குடுத்தாகணும். ஸோ இத வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லயும் பண்ணலாம். ஸோ கான்ஃபிகர் டெர்மினல் போயிட்டு ஐபி ரூட் குடுக்கணும். இப்ப எதுக்கு போணும்னா 11 நெட்வொர்க் தான் நம்ம இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். 255.0.0 நெக்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்டருக்கு இதுதான் நெக்ஸ்ட் ஹாப். ஸோ இது இந்த ஐபி நம்ம 10.0.0.1 ஏன்னா, இப்ப வந்து 10, 12 டைரக்ட்லி கனெக்டட். 11 வந்து இன்டைரக்ட்லி கனெக்டட். ஸோ 11 பத்தின இன்ஃபர்மேஷன நம்ம ரவுட்டருக்கு குடுக்குறோம். நம்ம இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல குடுத்து குடுத்துருக்கோம். ரூட்டிங் புரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஸ்டாட்டிக் ரூட் கான்ஃபிகரேஷன். இப்ப நம்ம அதே பிங்க நம்ம பண்ணுவோம். சக்சஸ் வருதான்னு பார்க்கலாம். இப்போ ரீச் ஆயிடுச்சு. ரிட்டர்னும் போயிடுச்சு. ஏன்னா இந்த ரவுட்டர்லயும் நம்ம இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டோம். ஸோ அதனால பிங் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடும். ஸோ இந்த சினாரியோல பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ரூட் கான்ஃபிகரேஷன்ல ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் பிட்வீன் தி ரவுட்டர்ஸ். ஸோ ரவுட்டர்லயே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் ரூட் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் அப்பான் தட் பிங் வந்து இங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. தேங்க் யூ கைஸ்.